சார் அதுக்கு உதாரணமா தானே சார் இப்போ திமுகல கூட்டணியில இருக்கக்கூடிய மதிமுகவ சுட்டிக்காட்டுறாங்க. அரசியல்ல எது வேணாலும், எப்ப வேணாலும் நடக்கலாம் அப்படின்றத தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் தானே. இல்ல இதுக்கு முன்னாடி கடுமையான விமர்சனங்கள திரு வைகோவும் முன் வச்சிருக்காருல்ல. நேத்து கூட எடப்பாடிய போய் பார்க்கலையா அவரு? இருக்கிறதுலயே பிரதான கட்சி, பெரிய கட்சி யாரு? ஏடிஎம்கே தானே. அப்ப ஏன் பிஜேபிட்ட போய் பார்க்குறாரு? பிஜேபிக்கு இங்க பேஸே கிடையாது. பிஜேபியே ஏடிஎம்கே நம்பி இருக்கு. இவர் போய் எடப்பாடிய பார்க்கணுமா? இல்ல பியூஷ் கோயல போய் பார்க்கணுமா? ஏன் பியூஷ் கோயல போய் பார்க்குறாரு? ஏன் எடப்பாடிய பார்க்கல? திமுக தான் இங்க லீடர். நான் காங்கிரஸ் கட்சி தான். ஆனா இங்க பிரதான கட்சி திமுக. திமுக தான் எந்த கூட்டணியில யாருக்கு ஓட்டு போடணும்னு டிசைட் பண்ண போகுது. பியூஷ் கோயலா டிசைட் பண்ண போறாரு டிடிவிக்கு எவ்வளோ சீட்டு? அதாவது குரங்கும் 2 பூனை கதை இருக்கும். எந்த பூனைக்கு எவ்வளோ சாப்பாடு போடணும்னு குரங்கு சொல்ற மாதிரி, பிஜேபி தான் சொல்லுமா, இந்த சீட்டு இவனை சேர்த்துக்கோன்னா அவன் சேர்த்துப்பான். அப்ப எல்லாருக்கும் தமிழ்நாட்டுக்கே தெரியுமே, வெறும் எடப்பாடி ஒரு பப்பெட் மாரி தான் இருப்பார்.